மில்லுல நம்ம இறங்கும் போது நம்ம கூட ஒரே ஒரு பயபுள்ள மட்டும்தான் இறங்கினா. ஐயோ நம்ம கூட ஒரு ப்ளூ கிரிமினல் போட்டோம் வரானே, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நம்ம தம்பி ஃப்ரீயா விட்ட காஸ்டியூம் கூட எதுவும் எடுக்கல. நேத்து தான் ஒருவேளை கேம் இன்ஸ்டால் பண்ணிருப்பானா என்னவோ தெரியல. கேம் பிளேவும் சொல்ற அளவுக்கு இல்ல. கன் எடுத்து என்ன சொல்றானா வேற எங்கேயோ சுட்டுட்டு இருக்கான். சாதாரணமாவே நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயர், இதுல வேற கையில யூஎம்பி எல்லாம் கொடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தேகம். அட இந்த ப்ளூ கிரிமினல் போட்டவன வேற அடிக்கவே முடியல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிக்கிறானா பாரு, அசைஞ்சிட்டே இருக்கான். டேய் நீல சொக்கா ஒரே இடத்துல நில்றா, உன்னை எப்படியாச்சும் நான் போட்டுறேன் பாரு. இதோ இங்க தான் நம்மளோட தம்பி ஓடிட்டு இருக்கான். டேய் நான் இங்க இருக்கேன்டா. அடே ஏன்டா கீழே விழுந்துட்ட போச்சுக்குன்னு. டேய் நீல சொக்கா இருடா, என்கிட்ட டபுள் வெக்டார் கிடைச்சிருச்சுடா. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து அடிக்கிறேன் பாரு. நம்ம பையன் வேற திடீர்னு காணாம போயிடுறாங்க. எங்க தான் போறானே தெரியல. எங்கடா இருக்க ராஜா? ஐயே இங்க தான் இருக்கியா? டேய் ஏன்டா இங்க ஆஃப்லைன் பிளேயர் மாதிரி நின்று இருக்க? இங்க பாரு அண்ணன் வந்திருக்கான் பாரு. ப்ரோ உன்னெல்லாம் என்னால அடிக்க முடியாது ப்ரோ. நீ எல்லாம் டாப் அப் பிளேயர், நீ எல்லாம் ஓல்டு பிளேயர், எங்களை எல்லாத்தையும் அடிச்சிருவே. அதனால தான் ப்ரோ ஓரமா வந்து